வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மஞ்சள் வெயில் மாலை. டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல ரொம்பவே சூப்பரான, இன்ஃபர்மேட்டிவான, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ஒரு சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸ்ல தெரியாது. ரொம்பவே ஆக்டிவா ஜோஷாவே இருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு யோகாக்குள்ள அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இவங்க என்ன யோகா சொல்லி தர போறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இப்போ நம்மளோட தசைகள்லாம் வந்து ரொம்ப இறுக்கமாகவே இருக்கும். அதை தளர்வுபடுத்துறதுக்காக வந்து நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். குளிர்காலம் ஆனாலும் சரி, இல்லைனா வந்து சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அந்த மசில்ஸ் எல்லாம் டைட்டனாக இருக்கும், அவங்களுக்கு வந்து லூஸாகவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி குனியலான்னு பார்த்தா வந்து ஃபுல்லாகவே முன்னாடி வந்து குனிய முடியாது. ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் முன்னாடி குனிய முடியாது. அதே மாதிரி நிறைய வந்து இருக்குது. அது முதுகு தண்டுலையும் சரி, உங்களுக்கு கால்களையும் வந்து மசில்ஸ் டைட்டாக இருக்கும். அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த ஆசனாவில் வந்து பண்ண போகிறோம். ஆசனாஸ் இல்லை வந்து நம்ம ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே ஒன்னொன்றுத்துக்குமே நம்மளோட முதுகு தண்டுக்கு, காலுக்கு எல்லாமே சேர்ந்துமே வந்துடும். கைகள், கால்களுக்கு எல்லாமே. இப்போ முதல்ல வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்படி மாஜாரி ஆசனாக்கு வந்துடலாம். கைகள் வந்து இப்படி மேல் நோக்கி தூக்க போகிறோம். இடது கை இப்படி மேல் நோக்கி தூக்கிட்டு அதே கையை நல்லா இப்படி வந்து உள்ளே கொண்டு வந்து வைக்க போகிறோம். மறுபடியும் பண்ண போகிறோம். தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். இப்போ வலது கையில் பண்ண போகிறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் வந்து லைட்டாக வந்து இப்படி ஒரு முறுக்கல் தன்மை மாதிரி ஏற்படும், ட்விஸ்டிங் மாதிரி ஏற்படும். அப்போ அது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ அடுத்தது வந்து பார்க்கலாம். பர்வதாசனாக்கு வந்துடலாம். இது பர்வதாசனா. இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹீல் வந்து கீழே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இப்படி தூக்கி வச்சுருந்தாலுமே ஓகே தான். நான் கீழே வச்சுட்டே பண்ணுறேன். இப்போ வலது காலை வந்து நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, பர்வதாசனம் பண்ணும்போது நம்ம கால் மேலே தூக்கும் போது அந்த முட்டி மடங்காமல் நல்லா நேராக வச்சிட்டோம்னா நம்மளோட இந்த காஃப் மசிலுக்கு ஆனாலும் சரி, நம்மளோட அந்த ஸ்பைனுக்கு, அதை முதுகு தண்டுக்குமே வந்து நல்லாவே தளர்வு பயிற்சி பெறும். அதாவது இந்த இடத்துல வந்து தொடைக்கு பின்பகுதியில் வந்து இந்த ஆம்ஸ்டிங் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மசில்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரெச்சின் ஆகிடும். அதே மாதிரி நம்மளோட காஃப் மசிலும் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சின் ஆகிடும். இப்போது அடுத்தது கைக்கு, முதுகுக்கு, இந்த ஷோல்டர் மூணுத்துக்கு வந்து நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். நான் அந்த பக்கமாக வந்து திரும்பி செய்கிறேன். வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சுக்காசனால உட்காந்துக்கலாம். கைகள் இப்படி வச்சுட்டு கொண்டு போய் அப்படியே திருப்பி கைகள் மேல் நோக்கி போகணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த
பயிற்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா கைகள் வந்து இப்படி வச்சிருப்போம். இப்படி இருந்து மேல் நோக்கி போகும்போது கைகள் வந்து இப்படி மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த தோள் பட்டையிலேருந்து அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே திரும்பும். அப்போ வந்து அந்த டைட்டான மசில்ஸ், இந்த ஆர்ம்ஸில் இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து லூசன் ஆகிடும். அதை வந்து நம்ம இப்போ ஒரு 3 தடவை தான் செஞ்சு நீங்கள் பண்ணும்போது வந்து நிறைய தடவை வந்து செஞ்சுக்கோங்க. இந்த ஆசனங்களை அமைச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. எல்லாமே நம்மளால சாத்தியமாகும். ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது கனவா மட்டுமே இருக்கு. அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. எவ்வளவு ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறது பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம் அண்ட் என்னெல்லாம் சென்டென்சஸ் பார்க்க போறோம், என்ன மாதிரியான டென்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரீகால் இல்லையா? ஸோ ரீகால் ஏன் நம்ம டெய்லி கிளாஸ்ல பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, இந்த ரீகாலுங்கிறது ஒரு உண்மையிலேயே ஒரு குட் ஹேபிட் தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், என்ன மாதிரியான சென்டென்சஸ் பழகுறோம் அப்படிங்கிறது நம்ம ரீகால் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கான சென்டென்ஸ் கண்டினியூ பண்ணும்போது ஒரு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் ரீகால் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரீகேப்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் பண்ணமோ அதை நம்ம திரும்ப கிக் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரீகேப்சுலேஷன்ஸ், அந்த ரீகாலுங்கிறதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம டென்சஸ், காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம் இல்லையா? அந்த காலங்களில் வந்து நமக்கு 12 கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் டென்ஸும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு கொடுக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுக்குது, ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு தெரியப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன மாதிரியான டென்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இன்னைக்குமே நம்ம கிளாஸ்ல கண்டினியூ பண்ண போறோம் இல்லையா? ஸோ அதுல நிறைய அஃபர்மேஷன்ஸ்னா என்ன? பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டின், இன்ட்ராகேட்டிவ் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸோட போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது ஒவ்வொரு சென்டென்ஸ், ஒவ்வொரு வாக்கியங்களுமே ஒவ்வொரு மீனிங்கை நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, இன்னைக்கான வேர்ப் என்ன? ஸோ ஒரு சென்டென்ஸ் அமைக்க எப்பவுமே யார் வேணும்னு சொல்லிக்க, ஆக்ஷன் கில்லர் வேணும். ஏதாவது அந்த ஆக்ஷன் கில்லர் தான் யார்? நமக்கு ஆக்ஷன் வார்த்தை இல்லையா? ஸோ அவரை தூக்கி உள்ள போடுறோம். அதையுமே அவர் எந்த ஃபார்ம்ல உள்ள போடுறோங்கிறது முக்கியம் இல்லையா? அதாவது V1 ஃபார்ம்ல போடுறோமா, V2 ஃபார்ம்ல போடுறோமா, இல்லை V3 ஃபார்ம்ல போடுறோமாங்கிறது முக்கியம். ஸோ ஏன்னா நம்ம என்ன சென்டென்ஸ் எடுக்கிறோமோ அந்த ரூலுக்கு தக்கன மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம், வேர்பை தூக்கி உள்ள அப்ளை பண்ண போறோம். ஸோ ஆப்வியஸா அந்த ரூல் போய் எங்க போய் உட்காரும்? நமக்கு யாரை குறிக்கணுமோ அவருக்கு பக்கத்துல போய் உட்காரும். யாரை குறிக்கணும்? சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் பக்கத்துல போய் அந்த ரூல் உட்காந்துரும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் வந்து ஈஸியா நீங்க அமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ப் தான். அதை எப்படி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படிங்கறத சொல்லித்தரேன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல. வாங்க கிளாஸ்ல பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதுல நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பாசிட்டிவ் சென்டென்சஸ் பத்தி பார்க்குறோம். இல்லை V1, V2, V3. ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? அதாவது ரன், ரன். நம்ம இதை ரெகுலரா எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு இருக்கிறதா ரன் அப்படிங்கிறது வந்து. ஸோ இந்த ரன் அப்படிங்கிறது என்னன்னா ஓடு, ஓகேயா? ஸோ ரன் அப்படிங்கிறது வந்து ஓடினார். இதே ரன்னுக்குமே என்ன சொல்லலாம், திரும்ப இந்த இடத்துல வரும்போது ஓடுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஓடுன்னு தான் V1 சொல்லிருக்கோம். அப்ப V3லயும் ஓடுன்னு தான் நம்ம வரும்னா ஓடி இருந்தார். ஏன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல சேர்ந்து வர்றதால. ஸோ அப்போ ஓடி இருந்தார், ஓடினார், ஓடி இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ரன்னுங்கிறது. ஸோ இப்போ இந்த ரன் ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ப் தான். அழகா தமிழ் மீனிங் நம்ம பார்த்துட்டோம். இது நம்ம என்ன பண்ண போறோம், சென்டென்ஸ்ல அமைக்கலாம். எப்படி அமைக்கிறோம்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு யார் வேணும்? சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? I, we, you, it, he, she, they. ஸோ இவங்கெல்லாம் நமக்கு சப்ஜெக்ட் ரோல்ல வேணும். அண்ட் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னும் போது ரூலுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் பிளஸ் வில் ஹாவ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் எடுக்கிறதால தான் அது ரூல் என்ன, வில் ஹாவ். ஸோ இதுக்கு யார் வந்து நமக்கு வேர்ப் ஃபார்ம் சூட்டபிளா வர போறாங்க? V3. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ற வேர்ப் ஃபார்ம் வந்து சூட்டபிளா வர போறாங்க. V3 கொடுத்தாச்சு. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, அழகா பர்ஃபெக்டா ஒரு ரூல் ஃப்ரேம் ஆயிடுச்சு இல்லையா? எக்ஸாம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ரன்
யூஸ் பண்ண போகிறோம். V3ல சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம். ஸோ எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், தே எடுக்கிறேன். they will have run a mile. ஸோ மைல் அப்படிங்கும்போது என்ன, ஒரு சில, அதாவது ஒரு தொலை தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மைல் அப்படிங்கிறது வந்து. ஸோ அப்போ என்ன சொன்னாங்க, அவர்கள், தேங்கிறது அவர்கள் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், சப்ஜெக்ட் குறிச்சிட்டோம், இங்க அவர்கள் சொல்லிட்டோம், இங்க a மைல் அப்படிங்கிறதால நம்ம ஒரு மைல் சொல்லியாச்சு. will have run அப்படின்னு இருக்கும் போது ஓடி இருந்திருப்பார்கள் இல்லையா. ஸோ அவங்க எவ்வளவு தூரத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன பண்ணிருப்பாங்க, மைல் அப்படின்றது ஒரு மைல் தூரத்துக்கு அவங்க ஓடி இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஓடி ஸோ ஒரு மைல் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஓடி இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறது. இங்கே காணவே காணும் அப்படின்னு பேசும்போது ஸோ தேவில் அவர் ரன் மைல், அவங்க நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மைல் தூரத்துக்கு ஓடி இருப்பாங்க. டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் தூரம் சொல்லிக்கலாம், டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க ஒரு மைலுக்கு ஓடி இருப்பாங்க எப்படியும் அப்படிங்கிறத கூட ஷார்ட்டாக சொல்லிக்கலாம் நீங்கள். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுறோமோ, என்ன வார்த்தைகள் இங்கே சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணோம், சென்டென்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ நம்மளோட ரூல் என்னதான் இருந்தாலும், என்னதான் வேர்ப் இருந்தாலும், அந்த வேர்பை எடுத்து ரூலுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கிறோம். அமைச்சதுக்கு அப்புறம் அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சதும் அந்த ரூலை வச்சு நம்ம சென்டென்ஸை மேக் பண்றோம். சென்டென்ஸ் மேக்கிங்ன்றதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சென்டென்ஸை மேக் பண்ணிட்டீங்கனாலே அதை ஈஸியா நீங்க தமிழ் அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்ல தமிழ் அர்த்தங்களும் இதுவும் எனக்கு வேரி ஆகுது மேம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன நம்ம வார்த்தை பேசுறோமோ அந்த வார்த்தை இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா அழகா சென்டென்ஸை மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் மன் தான். அதை நீங்க எப்படி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ்ல டிஃப்ரெண்ட் சென்டென்ஸா நீங்க அமைக்கலாங்கிறத எடுத்து ஒரு 5 to 10 sentences எழுதுங்க. அடுத்த கிளாஸ்ல ஒரு நியூ சென்டென்ஸ் நியூ ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். சைனால இப்போ பெரிய கோல்டு சுரங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இதுதான் வேர்ல்டுலயே பெருசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிற கோல்டோடைய ரேட்டு சும்மா எஸ்டிமேட் போட்டாலே 5 லட்சம் கோடி ரூபாய் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனடா இது சைனாக்கு எடுத்த ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே மிகப்பெரிய பொறாமையில இருக்காங்க. ஆனாலும் எங்களுக்கு தானே கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாவும் ஜாலியாகவும் இருக்காங்களாம். இன்னும் மைனிங் பண்ண ஆரம்பிச்சா நிறைய வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல குதூகலமா குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்தபடியா KGF அங்க டார்கெட் பண்ணலாம் உண்டு. படத்தை சொல்றேன். ஃப்ரிட்ஜை இன்னும் கூலிங்கா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ்வலா யூஸ் பண்ற கேஸ் இல்லாம வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணலாமேப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜோடைய அப்கிரேடுக்காக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்படி டெஃப்லான் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கும் போது இது அதுக்கு சுத்தமா உதவவே இல்லை. ஏதோ கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். ஆனா அதை விட நியூவா ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கு. அதுதான் நான்ஸ்டிக். டெஃப்லான் தான் நான்ஸ்டிக் இப்போ ஒரு கோட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் டெஃப்லான்ன்ற ஒரு விஷயம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ, இந்த நான்ஸ்டிக் அப்படின்ற பேன் இது கிட்டத்தட்ட உலகத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம் என் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில். அதனால் டெஃப்லான் ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் இப்போ வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ட்ரெக்கிங் போகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தமிழ்நாடுடைய கவர்மெண்ட்டுமே இனிஷியேட்டிவ் எடுத்து ட்ரெக்கிங்காக ஒரு வெப்சைட் ரெடி பண்ணாங்க. அதுக்காக ஃபாரஸ்ட் ரேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை டூரிஸ்ட் இன்னும் நிறைய பேரை கொண்டு வரதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க. இப்படிலாம் நம்ம காட்டுக்குள்ளே அதிகமாக போகும்போது பட்டன் நம்ம பிரைட் ட்ரெஸ் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரைட் கலராக ட்ரெஸ் போட்டால் தான் தூரத்தில் நீங்கள் எங்கேயா தொலைஞ்சு போயிட்டா கூட யாராவது உங்களை சட்டுன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் எப்போவுமே பிரைட் கலர்ஸாக நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே போட்டுட்டு போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ராபரிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நிறைய படங்களை பார்க்குறோம், இப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்களா அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி இதெல்லாம் நிஜமான ஒரு சம்பவங்களாக நடந்திருக்கும். அதனால அந்த படத்தில் இது ஒரு இன்புட்டாக போட்டிருப்பாங்க. அப்படி தான் ஹைவேல போய்கிட்டு இருக்கும் போது தெரியாதவங்க நிறைய பேர் கிளாஸஸில் முட்டையை தூக்கி அடிக்கிறாங்களா. அங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா உடனே வைப்பரை ஆன் பண்ணுறது. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த வைப்பரில் இருக்கக்கூடிய வாட்டரை நம்மளுடைய கண்ணாடியில் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வைப்பிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வைப் பண்ணோம் அப்படின்னா மங்களாயிரும், ஒன்றுமே தெரியாதான். அதனால் மோஸ்ட்டாக ஹைவேல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நிறுத்தாமல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதே நல்லதுன்னு சொல்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ கனடாவையும் அமெரிக்காவையும் ரெண்டையும் சேர்த்துடலாமா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அப்படி ஒரு வேளை ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வேர்ல்டுலேயே தான் ஒரு பிக்கஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சேர்றது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இப்போ இது ரெண்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய பாப்புலேஷனும் சரி அண்ட் அமெரிக்காவுடைய சைஸும் சரி டபுள் மடங்கு ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய சட்ட சிக்கல்லாம் வரும். அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றது தான் பொறுத்திருந்து பார்க்கணும். அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, நல்லா ஸ்வெட் ஆகும்போது நைலான் இல்லைனா பாலிஸ்டர் மெட்டீரியலில் ஏதாவது ட்ரெஸ் போடுறது தான். இது எதுக்காக போடுறாங்கன்னா ஸ்வெட் ஆனால் அது வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக போடுறாங்க. ஆனால் இந்த ஸ்வெட்டு அண்ட் நம்ம பாடி ஹீட்டு அண்ட் நைலான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி மேபி கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நாமளே வந்து கேன்சர் செல்ஸ் தூண்டுறதுக்கான காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன விஷயம் தான், அங்கே நம்ம பண்ணுற தப்பு பெருசாக பாதிக்கக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். ஒவ்வொரு நாளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாளோட சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் 19ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த டிசம்பர் 19ல் என்ன அப்படின்னா, பேச்சு பவழம் பெருந்தொண்டு நல்முத்து மூச்செல்லாம் தூய தமிழ் என்று கவிஞர் சுரதா அவர்கள் கவிப்பாட பாடியவர்தான் நம்முடைய முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்களுடைய நினைவு தினம். 1994ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்தான் தன்னுடைய மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர்ங்க முத்தமிழ் காவலர் அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல், இசை, நாடகம், இலக்கியம், அரசியல் போன்ற 12க்கும் மேற்பட்ட துறைகளில் பல மேடை பேச்சுக்களில் தன்னுடைய கருத்தை தெரிவித்த மாபெரும் அறிஞர் தான் நம்முடைய முத்தமிழ் காவலர் கியாபே அவர்கள். இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டுமே மருத்துவம் படிக்க முடியும் என்ற நிலை இருந்ததுங்க. நீதி கட்சியின் தலைவராக இருந்த கியாபே அவர்கள் அப்போதைய முதல்வராக இருந்த பனகல் அரசரிடம் இதை பற்றி முறையிடுகிறாருங்க. ஏழை எளிய மக்களும் பாமர மக்களும் மருத்துவம் படிக்க வேண்டும், அதற்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அந்த விதியை நீக்க வேண்டும் என்று முறையிடுகிறார். அப்போது இருந்த அந்த அரசு வந்து சமஸ்கிருதம் என்ற தேவையில்லை, அதாவது சமஸ்கிருதம் என்ற அந்த விதியை வந்து அப்போதைய அரசு வந்து நீக்குகிறதுங்க. அதனால்தான் வந்து இவர் ஏழை எளிய மக்களும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற அந்த நிலையை உணர்ந்ததால் தான் திருச்சி கல்லூரிக்கு இவருடைய கியாபே விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி என்ற பெயர் இடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, வணிகர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், அதனால்தான் நீதி தேவதையின் கையில் இருக்கக்கூடிய தராசு அவர்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாருங்க முத்தமிழ் காவலர். இவர் வந்து அழகா நாணயத்துக்கு வந்து ஒரு கோட்பாடு சொல்றாரு பாருங்க. லாபம் பிளஸ், அதாவது சொல் சுத்தம் பிளஸ் இனிய பேச்சு, இது மூன்றும் சேர்ந்தது தான் நாணயம் அப்படின்றாருங்க. அதாவது வணிகர்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகள். ஏன்னா அனைத்து தர மக்களையும் கையாளக்கூடிய அந்த ஆற்றல் அவர்களிடம்தான் இருக்கிறது என்று அனித்தரமாக சொல்கிறாருங்க. அதே மாதிரி முத்தமிழ் காவலர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11/11/1899ஆம் ஆண்டு அந்த சிறப்பை பாருங்க. இவர் குடும்பத்தில் வந்து 16வது பிள்ளையாக பிறந்தார். 11வது மாதம் 11ஆம் தேதி 11வது மணிக்கு 11 நிமிடத்தில் வந்து பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய 16வது பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய உடல் உழைப்பால் தன்னுடைய பேச்சால் மிகப்பெரிய உயரத்தை தொட்டவர் தான் நம்முடைய முத்தமிழ் காவலர் அவர்கள். இவர் வந்து பெரியாருக்கு வலதுகை போல மிகச்சிறப்பான அனைத்து கருத்துக்களையும் வந்து இவர் கையாண்டாருங்க. அதில் குறிப்பாக வந்து அந்த சாதி பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு பாருங்க. இந்த தீண்டாமை அப்படிங்கிறது வந்து இந்த தீண்டாமை, கொடுக்காமை, கொல்லாமை, தின்னாமை, இந்த பொறாமை போன்ற இந்த ஆமைகள் எல்லாம் சாதி சேற்றில் வாழ்கின்றன. இது எல்லாமே உணராமை, இந்த ஆமைகள் எல்லாமே வந்து உணராமை என்ற அந்த கிணற்று தவளைகளாக அது இருக்கின்றன என்று வந்து மிகச்சிறப்பாக நையாண்டித்தனமாக வந்து அந்த தீண்டாமை தொடர்பான கருத்தை வந்து அவர் எடுத்துரைக்கிறாருங்க. சாதி மறுப்பை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இவர் கொண்டு வந்தவர். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மக்களும் சகோதரத்துடன் வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல்
தமிழுடைய அந்த கொள்கை கோட்பாட்டையும் கையாண்டு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து தமிழை வந்து வாழ்க்கை மொழியாக அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் தான் முத்தமிழ் காவலர் அவர்கள். அது மட்டுமல்ல, இவர் தமிழ் சித்த மருத்துவ சிகாமணி என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறாருங்க. ஏன் இவர் தமிழ் சித்த மருத்துவ சிகாமணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சித்த மருத்துவம் எப்போ தோன்றுச்சுன்னு அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, செடி கொடிகள் முளைக்கும் போதே தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்கிறாருங்க கியாப்பே அவர்கள். மருந்தேதான் உணவு, உணவேதான் மருந்து. அதாவது ஒருவனுக்கு எப்போ நோய் ஏற்படுது அப்படின்னா, இயற்கை சூழல் மாறுபாட்டால் தான் நோய் ஏற்படுகிறது. அதை தீர்க்கக்கூடிய மருந்தும் அந்த இயற்கையிடமே இருக்கிறது என்று சொன்னவர் தான் நம்முடைய முத்தமிழ் காவலர் அவர்கள். இப்படிப்பட்ட இலக்கியம், இசை, வணிகம், கல்வி, தொழில் என்று அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கிய நம்முடைய முத்தமிழ் காவலர் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் 19ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjalvel Mali team.